தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. எல்லாம் வல்ல நம்பெருமான் திருவருளை மனம் மொழி மெய்களால் வணங்கி பணிந்து, குருநாதருடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி பணிந்து, அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி பணிகின்றேன். சிவாய நம. இன்றைய நாளில் குருநாதர்களுக்கும் ஞானாசிரியர் பெருந்தகையார்களுக்கும் அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி பணிந்து அனைவருக்குமான பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்பர்களே, இந்த பொங்கல் திருநாளில் சிந்திப்பதற்காக திருவருளும் குருவருளும் வாய்த்த வண்ணம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும் பொருட்டு எல்லாம் வல்ல நம்பெருமான் அருள் புரிவதாகுக. இன்பமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமது துன்பத்தை களையப்பட வேண்டும், அதை விட்டு விலக வேண்டும். துன்பம் எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அருளாளர்கள் அருளி செய்த ஞான சாத்திரங்களும் தோத்திரங்களும் துன்பம் என்று சொல்லுவது எதை என்று சொன்னால் இந்த பிறவியே துன்பம் என்று பேசுகிறது. இந்த பிறவிப்பிணி நீங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நோய் எதுவென்று தெரிந்தால்தான் அதற்கான மருத்துவம் பார்க்க முடியும். ஒருவன் இறைவனிடம் ஏதாவது வேண்டுகின்றான் என்று சொன்னால் அந்த வேண்டுதல் மீண்டும் பிறவாமையாகிய இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பிறவியே துன்பம் என்று வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை வேண்டும் என்றமையால் வேண்டின் அஃது ஒன்றுமே வேண்டுவது வேண்டினது வேண்டாமை வேண்டவரும் என்றமையால் வேண்டிடுக வேண்டாமை வேண்டும் அவன் பால் என்று திருக்கழிற்றுப்படியார் 40 சொல்லுகிறார்கள். இதே கருத்தை வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும் என்று திருக்குறள் 362 பேசுகிறது. பிறப்பு துன்பம் என்பதை அறிந்தவர்கள் ஒன்றை விரும்புவார்களாயின் மீண்டும் வந்து உலகத்தில் பிறந்துவிடக்கூடாது என்பதையே விரும்புவார்கள். அந்த பிறவாமைதான் எந்த ஒரு பொருளையும் விரும்பாமையே தெளிவுபடுத்தும் என்பதையும் விரும்பாமையே பெரும் செல்வமாய் இருக்கும் என்றும் பேசப்படுகிறது. இப்போ பிறப்புக்கு வந்த பிறகு எப்படி வாழ வேண்டும், இந்த துன்பத்தை நீக்கி இன்பமாய் வாழ்வதற்கு வழி எது, அதற்கான வழியை இந்த பிறவியிலேயே வீடு பேறு பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் சாத்திரம் இங்கு வழி சொல்லுகிறது. ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், உபச்சாரம், உறவு, சீலம், வழுக்கிலாத்தவம், தானங்கள், வந்தித்தல், வணங்கல், வாய்மை, அழுக்கிலாத்துறவு, அடக்கம், அறிவொடு அச்சித்தல், ஆதி இழுக்கிலா அறங்கள் ஆனால் இறங்குவான் பணி அறங்கள் என்று ஞானசாத்திர பணுவல் சிவஞான சித்தியார் 113 பேசுகிறது. இந்த உயிர்கள் உய்யும் பொருட்டு பெருங்கருணையினால் இறைவனால் விதிக்கப்பட்டவை இந்த அறங்கள். இந்த வழியில் நின்று அவரவர் செய்த வினையை அவரவரே அனுபவித்து ஐம்பொறிகளால் நுகரப்படுகின்ற பொருட்களையெல்லாம் நாம் எவ்வளவு சேர்த்து வைத்திருந்தாலும் அதை அனுபவிப்பதற்கு அதை அனுபவிக்க வேண்டும் என்ற விதியை இறைவன் ஊட்டினாலன்றி அதை நம்மால் அனுபவிக்க முடியாது. நமக்கு எது தேவை என்று தெரிந்து அதை அவன்தான் ஊட்ட வேண்டும். அவன் ஊட்டவில்லை என்று சொன்னால் எதையும் நாம் அனுபவிக்க இயலாது. அப்போ வினையின் பயன் பிரிதோர் உயிர் மீது செல்லாமல் அவரவர் வினையை அவரவரே அனுபவிக்க வேண்டும் என்று அவன் வகுத்து வைத்திருக்கின்றான். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாட்கும் துய்த்தல் அரிது என்று குறள் வெண்பா 377 பேசுகிறது. அதையே செய்வானும் செய்வினையும் சேர்ப்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளனின்று உணர் என்று உமாபதி சிவனார் அருளி செய்த திருவருட்பயன் 53 பேசுகிறார். இதையெல்லாம் அறிந்து இன்பத் துன்பங்களை உயிர்களுக்கு ஊட்டுவது அந்த இறைவன். அந்த ஞான செய்திகளையெல்லாம் அனுபவம் உடைய தேசிகர் வாயால் கேட்டு
அந்த மெய்ப்பொருள்களை உணர்ந்தவர்கள் மீண்டும் இந்த பிறப்பிற்கு வாராத நெறியை அடைவார்கள் என்று சொல்லி, எப்படி இதையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும், அப்போ நாம் இன்பமாய் வாழுகின்ற வழி எது, அது எளிமையான வழியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னால், வழிபாடு தான் ஒரே வழி, வேறு எந்த வழியும் இங்கு இல்லை. இந்த வழிபாடு என்பதே இந்த உயிரினுடைய நன்றி கடப்பாடு. இந்த நன்றியின் வெளிப்பாடு தான் வழிபாடு. இந்த பிறவிக்கு முன்பும் சரி, பிறவி நீங்கிய நிலையிலும் சரி, அவன் செய்த உதவி, செய்யப்போகின்ற உதவி, அந்த பெரும் கருணை, கேவல நிலையிலும் சரி, சுத்த நிலையிலும் சரி, அது அவன் செய்த அந்த பேர் உபகாரம் நம்மையெல்லாம் காத்து அருள்வதாக. அதைத் தவிர இந்த சகல நிலையில், பிறவி நிலையில், கருவிக்கரணங்களோடு கூடிய அந்த காரிய நிலையில், ஒவ்வொரு நிலையிலும் தோன்றா துணையாக இருந்து நம்மை எடுத்து சுமக்கின்றானே, அந்த செய்த நன்றியை மறவாது போற்றி வணங்க வேண்டும். அந்த கருணை நம்மையெல்லாம் காப்பாற்றும். இதுதான் வழிபாடு. அந்த வழிபாடு என்பது செய் நன்றி. இங்கு வினைத்தொகையாக அவன் செய்த உதவி, செய்கின்ற உதவி, செய்யப்போகின்ற உதவி, இந்த உதவிகளுக்கெல்லாம் நன்றி. அதாவது ஆணவமலத்தை அனாதியே உயிர் தன் இச்சையால் சென்று பற்றி, அனாதியே தன் அறிவையும் செயலையும் இழந்து கேவல நிலையில் அறியாமையில் கிடந்த நமக்கு இறைவன் பிறப்பு வாய்ப்பை கொடுத்து சகல நிலைக்கு கொண்டு வந்தானே, அது அவன் செய்த உதவி, செய்த நன்றி. சகல நிலையில் இருக்கும்போது நாம் செய்யும் தவறுகளையெல்லாம் பொறுத்து நாம் திருந்தி முன்னேற வேண்டும் என்ற நோக்கில் நமக்கு பல்வேறு பிறப்பு வாய்ப்புகளை தந்து, இந்த கருவிக்கரணங்களையெல்லாம் தந்து, தேவையான உடம்பு கூறுகளையெல்லாம் ஒவ்வொரு நிலையிலும் நம் உடனிருந்து அதை இயக்கி அந்த அறிவை கொடுத்தானே, அதை கொடுத்து கொண்டிருக்கின்றானே, அது செய்கின்ற உதவி, அது செய்கின்ற நன்றி. இந்த எண்ணற்ற பிறவிகள் பிறந்து இறுதியில் வேண்டேன் பிறப்பு என்னும் பக்குவ நிலை நமக்கு வந்ததும், நமது மலமகற்றி தானாக்கி மலரடிக்கீழ் வைக்கப் போகின்றானே, அது அவன் செய்யப்போகின்ற உதவி, செய்யப்போகின்ற நன்றி. இப்படி இந்த மூன்று நிலையிலும் அவனது பேர் உபகாரங்களை மறவாமல் நினைந்து போற்றி திருவடி தாமரைகளை மனதில் நெஞ்செழுத்தி வைத்து வழிபடுவதுதான் வழிபாடு. இதைத்தான் சுந்தரர் பெருமான் மறந்து உய்வனோ மறந்து உய்வனோ என்று பல இடங்களில் பேசுகிறார். வழிபாடு என்பது இறைவன் திருவடியை சார்தல் பொருட்டு அவனை மறவாது இருத்தலே என்பதை உணர வேண்டும். இதுதான் இறை வழிபாடு. இறைவன் நமக்கு செய்து வருகின்ற பேருதவிகளை நினைந்து இருப்பதே. அந்த நினைப்பு வலுப்பெற இறைவன் திருவடிகளில் அதை நம்மை கொண்டு சேர்த்துவிடும். அதுதான் எண்ணென்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை சென்னென்றி கொன்ற மகற்கு என்று திருக்குறள் 110 பேசுகிறது. தோத்திர சாத்திரங்களின் உள்ளீடும் இதைத்தான் பேசுகிறது. ஆகவே அன்பர்களே, இந்த பொங்கல் திருநாளை நாம் கொண்டாடிக்கின்றிருக்கின்ற அந்த வேளையில், அந்த வழிபாட்டில் இந்த இறைவன் செய்த உபகாரங்களையெல்லாம் நினைந்து போற்றி அவனது பெருங்கருணை நம்மையெல்லாம் காத்தருள்வதாக என வேண்டி, நம்மால் நமக்கு எது வேண்டும் என்று கூட நம்மால் தீர்மானிக்க முடியாது. அதுதான் மணிவாசக பெருந்தகை வேண்டத்தக்கது அறிவோய் நீ என்று அனைத்தையும் இறைவன் அங்கு சேர்த்து விடுகிறார். எனக்கு வேண்டுவது எது வேண்டாமை எது என்று அவனைத் தவிர நமக்கு வேறொன்றும் கேட்டு பெற நமக்கு தெரியாது. அந்த பெருங்கருணை உடையவனை நினைந்து போற்றி அதை மறவாமல் அந்த இறைவனை வழிபடுவோம், என்றும் இன்பமாய் வாழ்வோம் என்று அனைவருக்குமான அந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை அனைவருடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கி விண்ணப்பித்துக் கொள்ளுகின்றேன். இந்த செய்திகளையெல்லாம் ஞானாசிரியர் வாயிலாக, குருநாதர் வாயிலாக, அருளாளர்கள் வாயிலாக அவ்வப்போது குருநாதர் சொன்ன செய்திகளின் உள்ளீடில் அதில் ஒரு சிறு துளி அளவுதான் இங்கு
சொல்லப்படுகிறது. அந்த வகையில் அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையெல்லாம் பணிந்து வணங்கி இந்த திருநாளில் இதையெல்லாம் நினைந்து போற்றி வழிபாட்டில் எப்பொழுதும் இதையெல்லாம் மறவாது இருந்து வழிபடுவோம் என்று சொல்லி மீண்டுமாய் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். சிவாய நம. அடியார் பெருமக்களின் திருவடிகளை போற்றி வணங்குகின்றேன். குருநாதருடைய திருவடிகளை போற்றி வணங்குகின்றேன். சிவாய நம. வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே. மீண்டுமாய் அடியார் பெருமக்களுடைய அனைவருடைய திருவடிகளை வணங்கி பணிந்து குருநாதருடைய திருவடிகளை வணங்கி பணிந்து பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சிவாய நம.